கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் F-35 போர் விமானங்கள் உட்பட பல அமெரிக்க விமானங்கள் அழிக்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை அமெரிக்க ராணுவம் ஒன்றாக மறுத்துவிட்டது. ஈரானின் புரட்சிகர காவல்படை முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அமெரிக்க மத்திய கட்டளையகம் சமீபத்திய தாக்குதல் முயற்சிகளில் அமெரிக்க விமானங்கள் எதுவும் அழிக்கப்படவோ அல்லது சேதமடையவோ இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜோர்டானில் அமைந்துள்ள அல் அஸ்ட்ரா விமான தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான 3 F-35 ரக போர் விமானங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் மேலும் 3 விமானங்கள் கடுமையாக சேதமடைந்ததாகவும் ஈரான் தரப்பிலிருந்து உரிமை கோரப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தில் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணியாளர்கள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் ஊடகங்கள் செய்திகளை பரப்பியிருந்தன. இருப்பினும் இந்த அறிக்கைகளை முற்றிலும் புனையப்பட்டவை என்று நிராகரித்துள்ள அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அனைத்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் அவை எந்தவொரு இலக்கையும் அடைய தவறிவிட்டதாகவும் விளக்கியுள்ளது. அதேவேளை ஈரானிலிருந்து ஜோர்தான் வான்வெளியை நோக்கி ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளை தங்களது பாதுகாப்பு படை இடைமறித்து அளித்துள்ளதாக ஜோர்தான் ராணுவமும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி வருகின்றது. மத்திய கிழக்கில் ராணுவ மோதல்கள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ஈராக்கில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து அதிரடி தாக்குதலை நடத்தியும் வருகின்றது. ஜூலை 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த கூட்டு நடவடிக்கையானது பிராந்தியத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி அரேபியாவின் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது கடந்த சில நாட்களில் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை களப்படை குறிவைத்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவும் சவுதி ராணுவமும் இணைந்து துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டும் இருக்கின்றது. இந்த வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்ததாகவும் 32க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஈராக்கின் மக்கள் திரட்டல் படை தெரிவித்து வருகின்றது. இந்த கூட்டு ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து வாஷிங்டனில் அதிமுக்கிய அரசியல் சந்திப்புகள் இடம்பெற்றும் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் காலித் பின் சல்மானை வெள்ளை மாளிகையில் சந்தித்து அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பின் போது மத்திய கிழக்கில் வேகமாக அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலை, ஈரானுடனான நேரடி மோதல் அபாயம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி தரப்பிலிருந்து அதிபர் ட்ரம்பிடம் தெளிவான செய்தி ஒன்று முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதாவது சவுதி அரேபியா தனது இறைவாண்மையையும் எரிசக்தி தளங்களையும் தற்காத்துக் கொள்ள முழு தயார்நிலையுடன் இருந்தாலும் ஈரானுடனான மோதலை மேலும் தீவிரப்படுத்துவதை விட பதற்றத்தை தணிப்பதை ரியாத்தின் முதன்மை விருப்பம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் முழு அளவிலான போர் வெடிப்பது பிராந்தியத்தின் பொருளாதாரத்துக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தூதரக வழிகளிலே பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்பதை சவுதி அரேபியா வலியுறுத்தி வருகின்றது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசிய மறுநாளே சவுதி பாதுகாப்பு அமைச்சர் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்துள்ளவை சர்வதேச அரசியல் அவதானிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவில் அணுகுமுறைக்கு இடையிலுள்ள வேறுபாடுகளையும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகளையும் தீர்மானிப்பதில் இந்த சந்திப்புகள் மிக முக்கிய காரணிகளாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒருபுறம் ஈரானின் போலி பிரச்சாரங்களை அமெரிக்கா மறுக்கும் நிலையில் மறுபுறம் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தீவிர தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த வல்லரசுகளும் பிராந்திய நாடுகளும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீனா ஈரானுக்கு 300 முதல் 4 தோல்வி வைத்து இயக்கும் வான் பாதுகாப்பு ஏவுகணை செலுத்தும் கருவிகளை வழங்குவதாகவும் வெளியான செய்திகளை சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் முற்றாக மறுத்துள்ளது. இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் மொத்த மதிப்பு 60 முதல் 70 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் ஆதரவற்றவை என சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியினை நிறுவனத்திடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் அமைதியை ஏற்படுத்தவும் பிராந்திய மோதல்களை விரைவில் முடிவுக்கு
கொண்டுவரவுமே சீனா எப்போதும் பாடுபட்டு வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அது தமக்கு பெருத்த ஏமாற்றம் அளிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த பின்னணியில் சீனாவிடமிருந்து இந்த அதிகாரப்பூர்வ மறுப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. மறுபுறம் அண்மை காலமாக மோதல்களால் சேதமடைந்த தனது ராணுவ கட்டமைப்புகளை ஈரான் தனது முக்கிய வெளிநாட்டு பங்காளியின் உதவியுடன் மீண்டும் நிரப்ப தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வேளையில் அமெரிக்க உளவுத்துறையினால் குறித்த ஆயுத கொள்முதல் தொடர்பில் தகவல்கள் திரட்டப்பட்டு வெளியிடப்பட்டதாக சில அமெரிக்க ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் போர் உலகளாவிய கடல்வழி வர்த்தக மற்றும் வசதி எண்ணெய் விநியோகம் ஒன்றாக முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக எகிப்தின் துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. உலக வர்த்தகத்தில் முக்கிய இடமாக கருதப்படும் சுயஸ் கால்வாய் பகுதியில் மிக அருகில் நடைபெற்றிருந்த அதிரடி தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு எஞ்சியிருந்த ஒரே பாதுகாப்பான வழியான சுயஸ் கால்வாய் மூலமான கப்பல் போக்குவரத்துக்கும் இந்த சம்பவம் ஒரு புதிய அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கின்றது. அதேவேளை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை தற்போது ஈரானின் முழுமையான கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. தனது அனுமதி பெறாமல் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 3 எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அதனை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. இது பதற்றமான சூழலை தணிக்கும் வகையில் ஓமான் நாடு ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை சீரமைக்க சில சமரச திட்டங்களை முன்வைத்தும் இருக்கின்றது. இருப்பினும் ஓமானின் திட்டத்தை ஈரான் தற்காலிகமாக நிராகரித்தும் இருக்கின்றது. நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதல்கள் படிப்படியாக ஈரானின் முக்கிய ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த ராணுவ மோதலின் மிகப்பெரிய திருப்புமுனையாக முதன்முறையாக சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் கைகோர்த்தும் இருக்கின்றது. ஈராக்கில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு படைகள் மீது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து வான்வழி தாக்குதலை நடத்தியும் இருக்கின்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜோர்டானில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் மீது குவைத்தில் உள்ள சீனாவுக்கு சொந்தமான கட்பு மீதும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் சுயஸ் கால்வாய் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் சந்தை முன்னெப்போதும் இல்லாதவாறு கடுமையாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றது. கப்பல் போக்குவரத்து முடங்கியதால் ஏற்பட்ட விநியோக சங்கிலி பாதிப்பினால் சர்வதேச சந்தையில் பிரெட் வசதி எண்ணெயின் விலை ஒரே நாளில் 8% வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 90 அமெரிக்க டாலரை நெருங்கியுள்ளதால் உலக நாடுகள் அனைத்தும் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் உருவாகியும் இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்